எல்லாருக்குமே தெரியும், இன்னொரு 3 மாசத்துல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சியும் வந்து தனக்கான கூட்டணியை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில இருந்து யாரை வர வைக்கலாம், இந்த கட்சியில இருந்து யாரை வர வைக்கலாம், நம்ம கட்சி வந்து எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில ஆல்ரெடி அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்கா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து முக்கியமான எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து வெளியில போயிட்டாங்க, அமைச்சர்கள்லாம். இப்ப இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச பேர் தான். அதுலயும் தஞ்சாவூர் தொகுதியில ஒரத்தநாடு தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு தொகுதியில வைத்திலிங்கம்ங்கிறவரு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான எம்எல்ஏ தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து விலகிட்டாரு. இப்போ ரீசெண்டா சபாநாயகர் அப்பாவிடம் போயிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவர் வந்து விலகிட்டாரு. விலகினது மட்டும் இல்லாம இங்கதான் வந்து முக்கியமான விஷயமே, அவர் வந்து டைரக்டா போய் திமுகல இணைய போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். வைத்திலிங்கம் வந்து ஒரு நல்லாவே ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு ஆளு. ஆக்சுவலா தஞ்சாவூர் வந்து திமுகவோட ஒரு கோட்டைன்னே சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி வைத்திலிங்கம் வந்து ஒரு நல்ல ஓட்டு வித்தியாசத்துல வந்து எத்தனையோ முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு அதிமுகல இருந்து விலகுறதுனால அதிமுக வந்து இன்னும் பலவீனம் அடையும் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அவரு போயிட்டு டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிற நிலைமையில இப்போ அதுல ஜாயின் பண்ணாம திமுகல போய் சேர்றதுனால திமுக வந்து இன்னும் வந்து பலமடைய போகுதுன்னு தான் சொல்லணும். சோ வந்து இப்போ அவர் விலகிய தகவல் வந்த நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் போய் திமுகல இணைஞ்சிட்டாரு. ஓகேவா, இணைஞ்சிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவோட 2026 அரசியல் வாக்கு எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும்? அவங்க வந்து வெற்றி பெறுவாங்களா? அட்லீஸ்ட் எதிர்கட்சி ஆகுற நிலைமைக்காவது அவங்க இருக்காங்களா? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல திமுக வந்து தன்னோட ஆளுமையை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்குமா? இல்ல வந்து டிவிகே வந்து செங்கோட்டையனும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, பொங்கலுக்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்களை பாப்பீங்கன்னு சொல்லி. சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிவிகேலயும் யார் யார் வந்து புதுசா ஜாயின் பண்ண போறான்னு தெரியல. இருந்தாலும் ஆல்ரெடி டிஎம்கே வலுவா இருக்கிற நிலையில இன்னைக்கு வைத்திலிங்கம் மாதிரி ஒரு முக்கியமான அமைச்சர்கள் வந்து சேர்றதுனால சொல்லவே வேணாம், திமுக வந்து இன்னும் தன்னோட ஆளுமையை வந்து ஆதிக்கம் செலுத்த போறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க கருத்தை தெரிவிங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.